18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்பொழுது இந்த மாலை வேளையில இந்த கருப்பசாமி எதுக்காக உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? இன்று இரவோடு இரவாகவே நீ சற்றும் எதிர்பாராத வேளையில எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்துட்டு நாளை விடியல்ல உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வச்சு அவர் மூலமாக உனக்கான காரியங்கள் எல்லாம் உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக முடியும்படி செய்ய போறேன். ஆம் என் செல்லமே, நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் தான் உனக்கான உதவி செய்வதற்காக உன்னை தேடி வரப்போற மனிதர். அவர் மிகவும் கம்பீரமாக என்ன போலவே பார்ப்பதற்கு கலையாகவும் நல்ல அந்தஸ்துள்ள லட்சணமான முகம் கொண்டவராகவும் ரொம்ப பார்ப்பதற்கே எளிமையான முகம் கொண்ட குழந்தை போல மனசுள்ள மனிதராக உன்னை தேடி வரப்போறாரு. உண்மை என்னன்னா, அவர் ரூபத்துல நான் தான் உன்னை தேடி வரப்போறேன். அது மட்டுமல்ல, உனக்கான உதவிகளையெல்லாம் செஞ்சு நீ நினைச்ச காரியங்களையெல்லாம் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தரப்போறேன். நீ நல்லதையே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு நல்லது தானே நடக்கும். நடந்ததை நினச்சி வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி நடப்பது நல்லதாக இருக்கும்னு நீ நினச்சினா உன் முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு தேவையான மன ஆறுதலை நீ பெறுவதற்காக தான் நாளைக்கு நான் உதவி செய்ய போகிறேன். ஏன்னா மனசில் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் நீ தவிப்பதை என்னால் பார்க்க முடியலையே என் செல்லமே. எதையாவது மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற உனக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யணும்னு நினச்சிதான் இப்போது உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த மனிதரின் ரூபத்தில் நானே வரப்போகிறேன். முதல்ல உனக்கு கிடைச்சதையே நீ பெருசாக நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் உனக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ என்னவெல்லாம் தானாக அமைஞ்சதோ அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இல்லாதவைகளையும் எதிர்கொள்ள தயாராக இரு. உன் முகத்தை புன்முறுவலாக வச்சுக்கிட்டே உன் பணிகளை செய்யும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓ நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக யோசிக்கிற உனக்கு நான் நல்லதை செய்ய மாட்டேனா என்ன? எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இது இவங்களுக்கு அதுன்னு அடுத்ததையே நினச்சி வருத்தப்படாமல் உன் செயல்களில் சரியாகவும் சிறப்பாகவும் நீ இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்த கவலைகள் எல்லாம் தானாகவே காணாமல் போகும்படி என்னால் செய்ய முடியும். உன்னுடைய செயல்கள் தான் உன் உண்மையான வாழ்க்கைக்கு சாட்சி. அதாவது உன்னுடைய செயல்கள் மூலமாக தானே நீ எப்படிப்பட்டவன்றது எல்லாருக்கும் தெரிய வருது. எப்போதும் நல்லதையே செய்ய, நேர்மையாக இரு. என்ன வந்தாலும் பயமின்றி எதிர்கொள்ள தயாராகு. உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது. உனக்கான பலனை உறுதியாக நான் கொடுப்பேன். உன் நம்பிக்கையை இந்த உலகமே அழிக்க முயன்றாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ நினைச்சத நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. துணிவுள்ள என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியை தர்றதுக்கு நான் தயாராக இருக்கும்போது யாராலும் எதுவுமே உன்னை செய்ய முடியாது. உனக்கான சரியான நேரம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருந்து கொண்டே உன்னுடைய வேலைகளை சரி பண்ண செய்யப்பாரு. நீ இந்த உலகத்தையே ஆளும் காலம் வெகு விரைவில் வரப்போகுது. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட கேட்டினா அதை நொடிப்பொழுதில் உனக்கு நடத்தி தருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் 2 முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ நிகழப்போகுது. முதல்ல, நீ எதுக்காக இந்த பிறவி எடுத்தியோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாகும். இன்னொன்று, உன்னுடைய மிக முக்கியமான கர்ம வினை தீரப்போகுது. மொத்தத்தில் உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன். எது உனக்கு கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அது அனைத்தையுமே சரி செஞ்சு உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பதற்காக தான் அந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உன் பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமே தீர்ந்து முடிஞ்ச பிறகு நீ புன்னகையோடு என்னை பார்க்க வந்தா போதும். உன்னை பார்ப்பதற்கு ஆசையாக நான் காத்திருக்கேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து நீ என்ன புது முயற்சிகளை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். நின்று தாமதமாகிட்டு இருக்க எல்லா திட்டங்களையும் மறுபடியும் தொடங்க முயற்சி செய். உனக்கு மறைவாக இருந்த தகவல்கள் எல்லாம் உன் கண்களில் தென்படும். யார் எதுக்காக ஏன் எதை எப்படி செய்கிறாங்கன்னு எல்லா விஷயங்களும் உனக்கு புரிய வரும். உன் பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். உன் திறமைக்கு ஏற்றாற் போல நல்ல பரிசையும் நான் கொடுப்பேன். உன் மனசில் மகிழ்ச்சி உண்டாகும்படி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன்.
நீ எப்போவுமே மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சினா உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே உனக்கு வெற்றியை தந்துவிடும் என் தங்கமே. நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உன்னோட முடிஞ்சிடாது, அடுத்த தலைமுறைக்கும் அது தொடர்ந்து வருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன்னால நாளைக்கு உன் குடும்பமோ பிள்ளைகளோ நஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணத்தோட யாருக்கும் தீமை செய்யாமல் எல்லாருக்கும் நீ நன்மை செய்யும்போது உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதுமே அடுத்தவனை ஏமாற்றி ஆதாயம் சம்பாதிக்கணுன்ற நினப்பை விட்டுட்டு, அடுத்தவன் உழைப்பை உறிஞ்சணுன்ற யோசனைகளை விட்டுட்டு, யார் சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றி தான் பெருசு, யாரையும் எதற்காகவும் நான் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் கை நீட்டி ₹1 வாங்க மாட்டேன்னு தன்னையே முழுசாக நம்பிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுறதை விட்டுட்டு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையை உயர்வாக வாழ்கிறாங்களோ அவர்களை தான் நான் வாழ வைப்பேன். பொய்யான இந்த உலகத்தில் உண்மையை நிலைநாட்டுறது கஷ்டம்தான். ஏன்னா பொய் எல்லாரையும் சுலபமாக கவர்ந்துடும். ஆனால் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதானே. உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது. என் அன்பு பிள்ளையான உனக்கு இத்தனை நாள் வேணும்னா வாழ்க்கையில் கோபமும் வருத்தமும் கவலைகளும் மனக்கசப்பும் இருந்திருக்கலாம். இப்போது அது எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு உன்னை உயர வைக்க போகிறேன். உண்மையான உன் நல்ல மனசுக்கு உனக்கு நிச்சயமாக வெற்றியை தருவேன். நீ எது வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டியோ அதை உன் கைகளில் கொடுக்க தயாராக நான் வந்துட்டேன் என் செல்லமே. கஷ்டம்னு வரும்போதெல்லாம் கவலைன்னு வரும்போதெல்லாம் இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சாலே போதும், எப்படியாவது யார் ரூபத்திலையாவது வந்து உனக்கு உதவி செஞ்சிருவேன். இப்போதும் அப்படிதான். உனக்கான உதவி செய்வதற்காகவே உன்னை தேடி அந்த மனிதரின் ரூபத்தில் வரப்போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ பார்த்துக்கிட்டே இரு. உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் என் செல்லமே. உன்னை அசைச்சு பார்க்குறவங்க, உனக்கு கெடுதல் செய்கிறவங்க எனக்கு செய்கிறத போல தான். நான் அவங்கள சும்மா விட்டு வைக்க மாட்டேன். யாரெல்லாம் உன்னை மட்டமாக நினச்சாங்களோ, இவனா இவளான்னு யார் உன்னை இலக்காரமாக பார்த்தார்களோ அவர்களே இப்போது உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி அவங்களா அவங்க பெரியவங்க, அவங்க அப்படி இவங்க இப்படின்னு உன்னை பற்றி பெருமையாக பேசும்படி நான் செய்ய வைக்கிறேன். என்னை வணங்கக்கூடிய உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கே கொண்டு செல்வேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை முழுவதையுமே என்கிட்ட விட்டுடு. உன் வேண்டுதல் ஒருபோதும் வீண் போகாது. இப்போது உனக்கு இருக்கும் எல்லா தடங்கல்களும் விலகி உன் குடும்பமே சந்தோஷத்தில் ஆளப்போகிறாய். தயாராக இரு என் செல்லமே. உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ கவலைப்படவே கூடாது. இதுவரைக்கும் கடந்த பல ஏமாற்றங்களான விஷயங்களால், உனக்கு கிடைச்ச வருத்தத்திற்குரிய விஷயங்களால் நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும். இப்போது எல்லாத்துக்குமே உனக்கு பதில் கிடைக்க போகுது. நான் உன்னை எவ்வளவு கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் நீ என் மேலே நம்பிக்கையோட பொறுமையோட பக்தியோட காத்திருக்கும் பட்சத்தில் எல்லாமே பல மடங்கு உயரும். உன் விருப்பத்துக்கு மாறாக நான் எதையுமே செய்ய மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். நான் மாற்றுவேன் என் செல்லமே. உன் வாழ்வில் எல்லா மங்களகரமான நல்ல விஷயங்களும் நடக்கும்படி இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன். உன் எண்ணங்களை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் வேலைகளை செஞ்சால் போதும். நீ எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாகவே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஐயோ நான் ஏமாந்துட்டேனே நினச்சி இனி நீ மனவேதனையோட தூங்க மறுக்காம அவசியமே இல்லை. இனி நீ நிம்மதியாக தூங்கும்படி எல்லாமே நல்லபடியாக நான் நடத்த போகிறேன். யாரை தான் நம்புறது, எல்லாருமே போய் பித்தலாட்டக்காரர்களாக இருக்காங்களேன்னு நீ புலம்பிய புலம்பல்களையெல்லாம் நான் கேட்டேன். அதனால தான் உண்மையான உனக்கு நல்லது செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய மனமுள்ள நல்ல மனிதாபிமானம் கொண்ட அந்த மனிதரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் கண் முன்னால் காட்டுவேன் என் செல்லமே. யார் உனக்கு ஒரு சிறு துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, அதற்கு பல மடங்கு பதிலாக அவர்கள் கஷ்டத்தை அனுபவிப்பதை நீ கண்ணு முன்னால் பார்க்க தான் போகிற. இது பழிக்கு பழி வாங்கிறதுக்காக நான் செய்யலை. என் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஒன்று தான். தப்பு செய்யும்போது தவறு செய்யும்போது அதை கண்டித்து திருத்த வேண்டியது என்னுடைய கடமைதானே. அப்படிதான் உனக்கு எதிராக வேலை செஞ்ச எதிரிகளுக்கு உரிய தண்டனையையும் புத்தியையும் கொடுக்க போகிறேன். உன் வெற்றிக்கு தடையாக இருந்த எல்லா காரியங்களையும் சரி செஞ்சு
நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி தயாராயிட்டேன். இனிமே உன் மனசுல பயமோ பதட்டமோ வரவே கூடாது. உன் சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து நீ கவலைப்படாம தைரியமாக இருந்தாலே போதும். ஏன்னா இப்போது நீ தைரியமான மனநிலையில் இருந்தால்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். இந்த கருப்பசாமி நானும் உனக்கு என்றும் என்றென்றும் துணை இருப்பேன்.